ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல் தமிழ் வீடியோ பீட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா தீபஸ்ரீ. ஸோ இன்னைக்கு டிவிபியில் நம்ம வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஆக்சுவலி மேட்டிக்கு வந்து க்ரூமிங் கூட்டு போகிறோம். மேடம் வந்து 1 மாதம் ஆச்சு க்ரூமிங் கூட்டு போய். கொஞ்சம் முடி வேற ஜாஸ்தியாக வளர்ந்துருச்சு. சம்மர்ன்றதுனால கிட்டையும் விட மாட்டேங்கிறார். ஐயோ மாலா என்கிட்ட தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஸோ அதனால் அவளை க்ரூமிங் கூட்டு போகிறது தான் எனக்கு வேலை. அதுக்கு நான் எப்படி ரெடியாக போகிறேன்றத ஒரு குட்டி கெட் ரெடி வித் மீ வீடியோ மாதிரி அப்படி சாட்டியாக பேசிட்டு பண்ண போகிறோம். மேக்கப் பெருசாக போட போகிறல, ஏன்னா எனக்கு டைம் இல்லை. 3 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். மணி இப்போவே ஒரு 2:15 2:20 இருக்கும். நான் மத்தியானம் சொல்கிறேன். எழுந்தது வேற செம்ம லேட்டு. சரியா, நல்லா நேற்று நைட்டுன்னு இல்லை, இன்னைக்கு காலைல போய் 5 மணிக்கு தான் நான் தூங்கவே செஞ்சேன். தூங்கி எழுந்துக்கு அப்படியே லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் வந்து இந்த எம்டிஎஸ் வீடியோவில் போட்டிருந்தேன்ல, அதே ட்ரெஸ் தான் போட போகிறேன். ஏன்னா அந்த வீடியோவை போட்டு முடிச்சுட்டு அந்த ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி ஹேங்கரில் மாட்டி வச்சுட்டேன். எனக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி கொஞ்ச நேரம் போட ட்ரெஸ்லாம் துவைக்க போட மனசு வராது. சர்ஃபு வேஸ்ட்டு, காசு வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். குளிச்சுட்டு வந்துட்டு ஆக்சுவலி ஹேர் வாஷ் பண்ணலான்னு பிளான். ஆனால் ஹேர் வாஷும் பண்ணல, டைம் ஆகிடுச்சு. ½ அன் ஹவராது எனக்கு குளிக்கிறதுக்கு மட்டுமே வேணும். நான் போயிட்டு வந்துட்டு அலங்காரம் பண்ணுறதெல்லாம் சேர்க்காம. ஸோ அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் உடம்புக்கு தான் குளிக்க போகிறேன். என்னோட ஹேர் வாஷ் ரொட்டீன் நான் ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும், என் தலை எழுத்தது. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி உடம்புக்கு தான் குளிக்கணும். குளிச்சுட்டு வந்துட்டு நான் இந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் எப்படி ரெடி ஆகிறேன் குயிக்காக அப்படிங்கிறத அப்படியே பேசிக்கிட்டே பார்க்கலாம் நம்ம. அதுவும் இல்லாமல் நான் ஆக்சுவலி இன்னும் லென்ஸ் போடலை. ஸோ கண்ணாடியை கட்டிட்டு லென்ஸ் போட்டுக்க போகிறேன். இப்போல்லாம் அப்படியே சமயத்தில் வீட்டில் இருக்கும்போது லென்ஸே போடுறது கிடையாது. ஸோ இப்போல்லாம் ஷூட் பண்ண வேற ஆரம்பிச்சிருக்கேன்ல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஐம் கெட்டிங் யூஸ் டு வேரிங் லென்ஸ் த ஆல் டே. ஏன்னா லேட்டாக தூங்கி இருந்தேன்னா இன்னைக்கு ஷூட் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கண்ணாடியோடையே இருந்துடுறேன் நான். ஸோ லென்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக போட வேண்டியது. நான் கிட்டத்தட்ட 6 இயர்ஸோ 4 இயர்ஸ்க்கு 6 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் லென்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக போடுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதை பற்றி ஏதாவது வீடியோ வேணும்னா கேளுங்க, காண்டாக்ட் லென்ஸ் பற்றியோ ஏதாவது பேசணும் அப்படி இப்படின்னா நான் உங்களுக்காக போடுறேன். பிகாஸ் ஐம் கெட்டிங் யூஸ் டு த லென்ஸ் அண்ட் ஐ நோ த ப்ரோஸ் அண்ட் த கான்ஸ் பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ இவ்வளோ வருஷம் போட்டு பழகினது எக்ஸ்பீரியன்ஸ்னால. அதனால தான் கேட்குறேன். ஏன்னா ஒரு சில பேர் நான் லென்ஸ் போடும்போது நோட் பண்ணி சொல்வீங்க. அதுக்காக இந்த போட்டுட்டு இப்படி கண்ணை ஒரு வாட்டி சுற்றி சுற்றி பார்த்துக்கிறது. செட் ஆயிருச்சு, முடிஞ்சு போச்சு. ஸோ கைஸ், நான் இப்போ தான் வந்து குளிச்சுட்டு வந்திருக்கேன். வா, செட்டில் ஆயாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து டபால்னு ரெடியாக போகிறோம். ஆக்சுவலி டைம் இப்போ என்ன தெரியுமா ஆகுது? ஐயோ டைம் தெரியலையே, எப்படியும் ஒரு 12 இன்னும் 15 நிமிஷம் சம்திங் தான் இருக்குது கிளம்புறதுக்கு. ஆனால் நான் கேஷ்லாக தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வேறு எதுவும் நான் போடல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக சன்ஸ்க்ரீன் போட போகிறோம் இன்றைக்கி. ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. நான் போடுற சன்ஸ்க்ரீன் ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்குன்றதுனால எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன போடுறேன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ பை த வே எனக்கு வந்து ஒரு 2 பார்சல் வந்திருக்கு. இதையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு முன்னாடி முடியை வந்து கழட்டி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் போடலாம், அதுக்கப்புறம் பேக்கிங் ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா வந்து சன்ஸ்க்ரீன் செட் ஆக டைம் ஆகும். நான் ஏசி கரெக்டாக மூஞ்சுக்கு நேரம் வச்சுக்க போகிறேன், இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். சொர்க்கம். இந்த வெளியே போயிட்டு ஏசியில் வந்து நிற்கும் போது நம்மளுக்கு ஒரு சொர்க்கமாக இருக்கும். அந்த ஃபீல் தான் எக்ஸாக்டாக ஏசியை மூஞ்சில் ஒரு வாட்டி வைக்கும் போது. லிப்பாமும் போட்டுக்கிறேன். நான் இந்த லிப்பாம் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி இது வந்து விஷ்கேரோட இந்த லிப்பாம் தான் லிப்ஸுக்கு போட போகிறேன், SPF-க்காக. ஓகேவா? இது நம்ம ரீசெண்டாக ஏதோ ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு, நான் நினைக்கிறேன். இல்லை, I'll be sharing it soon. ஸோ இது யூஸ் பண்ணுற புதுசாக வாங்கியிருந்தேன், ட்ரை பண்ணுறேன். ஒரு காஃபி கைண்ட் ஆஃப் ஸ்மெல் இருக்குது. ஆனால் அது கூடவே ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கல. பட் காஃபியை தாண்டி வேறு ஏதோ ஒரு ஸ்மெல்லும் கொஞ்சம் டாமினேட் பண்ணுது. ஐ டோன்ட் வாட் இஸ் இட். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லிப்பாமாக போட்டுக்கிறேன். அண்ட் சன்ஸ்க்ரீன் வில் கோ வித் சன்ஸ்க்ரீன். ஸோ என் முடி இப்போதைக்கு வந்து சீவிட்டேன். எதுக்கும் வராது, முன்னாடி நான் எது பின்னாடியே விட்டுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் செட் ஆகும். இல்லைனா வந்து மறுபடியும் இந்த எண்டு இப்போ தெரியுது அவங்களுக்கு, இந்த எண்டு வந்து இன்னும் வளைஞ்சிக்கும். ஸோ ஐ டோன்ட் ப்ரிஃபர் தட். ஸோ அதனால் அப்படியே இருக்கட்டும். நான் குளிக்கிறதுக்கு முன்னாடியே சீரம் போட்டேன். ஸோ அகைன் நான் போட போகிறது இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி கொஞ்சம் சொன்னேன்ல, ஆயில் ஒரு மாதிரி க்ரீஸியாக இருக்க ஹேர்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை போடல. அப்புறம் இன்னும் குளோகலான ஆகிட முடி. ஸோ இதுதான் நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து 1% ஹைலோனிக் சன்ஸ்க்ரீன் அக்வாஜெல். இது ஆக்சுவலி வந்து எனக்கு வேர்வை கொடுக்குது. ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன்றதுனால நான் இது யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் ஆயிலி ஸ்கின், ரொம்ப ஆயிலி ஸ்கின் ஒரு காம்பினேஷன் ஸ்கின்னா யூ கேன் ட்ரை சம் அதர் பெட்டர் ஆப்ஷன்ஸ் அஸ் வெல். இது நல்ல சன்ஸ்க்ரீன் தான். பட் என்னென்னா எனக்கு இது கைண்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு நல்ல டியூயி ஃபினிஷ் வந்து கொடுக்குறதுனால இப்போ எனக்கு அது செட் ஆகலை. ஓகேவா?
அவ்வளோதான். இன்னைக்கு ரொம்ப குயிக்கா தான் பண்ண போறேன். இன்னைக்கு மேக்கப்லாம் நான் பண்ண போறதில்ல. ஏன்னா எனக்கு டைம் இல்ல. நவீன் சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்ட்டா. டைம் ஆகும் சீக்கிரம் ரெடி ஆயிடுனாங்க. ஏன்னா மேட்டுக்கு ஆல்ரெடி ஒரு வாட்டி அப்பாயின்ட்மென்ட் போட்டாச்சு. போட்டுட்டு நான் அத கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா அன்னைக்கு நாங்க வேலையில சரியா தூங்கல. கா இதே மாரி தான் 4 மணிக்கு அப்பாயின்ட்மென்ட் இருந்துச்சு. பட் சரியா போக முடியல. ஏன்னா நாங்க வந்து நைட் ஃபுல்லா வேல பார்த்துட்டு காலைல தூங்கிட்டோம். ஃபாஸ்ட்டா அப்சார்ப் ஆயிடும். ஒயிட் காஸ்ட் எதுவும் குடுக்காது. பட் என்ன ப்ராப்ளம்னா எனக்கு வேர்வையில கொஞ்சம் ஸ்வெட் ஆகுற மாரி இது பர்ட்டிகுலர்லி வாட்டர் ரெசிஸ்டன்ட்லாம் கிடையாது இல்லையா? ஸோ அதனால மேபி நீங்க வந்து இன்னும் இந்த மாரி டியூவி ஃபினிஷ் பிடிக்கலன்னா மேட் டைப்போ இல்ல ஜெல் டைப்போ நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ சன்ஸ்கிரீன் போட்டாச்சு. இது கொஞ்சம் செட் ஆகணும் எனக்கு. ஓகேங்களா? ஸோ இன் பிட்வீன் நான் வந்து இன்னைக்கு லிப் ஷேட் என்ன அப்படின்னு டிசைட் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன லிப்ஸ்டிக் ஆக்சுவலி வந்து ஏதாவது போடலாமா காதுக்குன்னு யோசிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் ஃபுல் டே இந்த ஹேர் ஸ்டைல்ல தான் இருக்க போறேன். ஸோ இது ஐ திங்க் கைண்ட் ஆஃப் ஒரு இண்டோ வெஸ்டர்ன் மாரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஜிமிக்கி எனக்கு செட் ஆகும்னு தோணல. ஜிமிக்கி நான் போடுற மூட்ல இல்ல. மேபி ஐ வில் வேர் சம் ஸ்டட்ஸ் ஆர் ரிங் அந்த மாதிரி. நான் ட்ரை பண்ண போறேன் எது போடலாம் அப்படின்ட்டு. கோல்டன் கலர் ரிங் இது ஒண்ணு இருக்கு. இது போடலான்னு பார்க்குறேன். ஓகே யூ கேன் சீ திஸ் ஐ கெஸ். நான் முடிஞ்சா இதோட லிங்க்கும் குடுக்குறேன் உங்களுக்கு. பட் நான் டீட்டெயிலா இது எப்படி இருக்கு என்னதுன்றது சீக்கிரமா ஷார்ட்ஸ் அப்லோட் பண்றேன். ஸோ இதுல இருக்கிற ஒரே ஒரு ஸ்டட் இயரிங்ஸ் வந்து போடலான்னு யோசிக்கிறேன். அதுக்கப்புறமா ஐ வில் டிசைட் ஆன் த லிப்ஸ்டிக் அண்ட் கோ. ஓகேவா? இது நடுவுல இப்ப நான் உங்களுக்கு வந்து அன்பாக்ஸும் பண்ணி காட்ட போறேன். நெறைய பேர் இந்த வீடியோ இந்த மாரி கெட் ரெடி வித் மீக்கு இது ஆக்சுவலி ஓகே தான். பட் ஒரு மாதிரி கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. ஐ வில் ட்ரை யோசனையா இருக்கு எனக்கு இது போடவா என்னன்னு. ஆம். ஓகே. இதுக்கா? ஓகே கோ வித் திஸ் ஒண்ணும் பிரச்சனை இல்ல போட்டுக்கலாம். இதெல்லாம் நான் போட்டதே இல்ல வெளிய. சரி வில் கிவ் இட் அ ட்ரை. போர் அடிக்குது எனக்கு ஒரே மாரி போட்டு போட்டு. அவ்வளோதான். உங்களுக்கு இது வேணும். இது மேல சன்ஸ்கிரீன் மேல வேணும்னா, தயவு செஞ்சு பவுடரு, லூஸ் பவுடரோ இல்ல காம்பேக்ட்ட விட எனக்கு தெரிஞ்சு லூஸ் பவுடர்னா உங்களுக்கு வந்து கவரேஜ் எதுவும் இல்லாம வரும்ல. ஸோ அந்த மாரி வச்சு நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். சன்ஸ்கிரீன் வந்து ஒரு மாதிரி இந்த மாரி பளபளன்ற ஒரு ஃபினிஷ் குடுக்காம கொஞ்சம் மேட் ஃபினிஷாவும் இருக்கும் உங்களுக்கு. பட் ஐ லவ் தி சன்ஸ்கிரீன். பட் என்ன மேட்டர்னா, இத ஓப்பன் பண்ணிட்டு காலி பண்றேன். ஏன்னா வேற சன்ஸ்கிரீன் இருக்கு. அத நான் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி இத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அத ஓப்பன் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்சமா சீரம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ட்ரையா ஃபீல் ஆகுது. இது வந்து கொஞ்சம் பிசுக்கார மாரி இருந்தாலுமே, மேல போடாம ஜஸ்ட் இங்கேருந்து மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி போட்டுக்கிறேன். நான் வந்து இந்த வாட் இஸ் இட் கால்ட்? பேர் அனாட்டோமியோட டேமேஜ் ரிப்பேர் சீரம். இது என்னோட ஃபேவரட் சீரம். ஆனா இது வந்து சீரம் மாரி உங்களுக்கு வந்து அப்படியே சூப்பரா வந்து உங்களுக்கு ஹேர வந்து இதெல்லாம் பண்ண போறதில்ல. ஃப்ரெஷ் கண்ட்ரோல் பண்ணி அந்த மாரிலாம் பண்ணாது. நல்ல ஒரு ஸ்மெல்லு. இதோட ஸ்மெல் எனக்கு அவ்ளோ பிடிக்கும். அண்ட் ஹேர வந்து கொஞ்சம் டேம் டவுன் பண்ணும். பட் அது லாங் லாஸ்டிங்கா இருக்காது. ஏன்னா வந்து இதே ரேஞ்சில மத்த சீரம் சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ணும். நான் அது ஸ்மெல்லுக்காக வாங்கியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. நான் யூசுவலா இது 2, 3 பாட்டில் இதுக்கு முன்னாடியே முடிச்சிருக்கேன். அகைன் இப்போ 2 பாட்டில் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை அகைன் அப்படின்னு. நல்லா தான் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஷைன் கொஞ்சம் குடுக்கும் ஹேர்ல. ஸோ அதுவும் எனக்கு கொஞ்சம் இதில பிடிக்கும். ஓகே. ஹேர் லென்த் அண்ட் மெயினா எண்ட்ஸ்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் அப்படியே சும்மா நான் மேல தடவி விட்டுக்கலாம் லைட்டா. அவ்வளோதான். ஹேர் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு கதை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஐ அம் கோயிங் வித் கொஞ்சம் எக்ஸஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் தொடச்சுக்கலாம் அத மட்டும். ஸோ லைட்டா எக்ஸஸ் லைட்டா தொடச்சிருக்கேன். அண்ட் ஐ திங்க் ஃபேஸ் ஓகே தான். செட் ஆயிடுச்சு ஃபேஸ். ஸோ அதனால பவுடர் எதுவும் நான் போட்டு செட் பண்ண போறதில்ல இன்னைக்கு. பட் யூசுவலா எனக்கு ஒரு மாரி இருந்ததுன்னா, நான் பவுடர் போட்டு செட் பண்ணிடுவேன். இப்போதைக்கு நான் லிப்ஸ்டிக் அண்ட் மஸ்காரா போட போறேன். பட்டுன்னு பண்றதுனால நீங்க வந்து அவசரமா பண்றேன் அப்படின்னு நெனச்சுக்க வேண்டாம். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் இஸ் தட் ஐ அம் பிளானிங் டூ கோ வித் திஸ் வாட்ச். ஆனா அதுக்கு இது செட் ஆகாத மாரி இருக்கு இந்த ட்ரெஸ். ஸோ இந்த வாட்ச் வேண்டாம். என்கிட்ட இருக்கிறதே ஒண்ணோ என்னமோ தான். ஸோ அதனால நான் போட போறது இல்ல அத. ஸோ இப்போ வந்து லிப்ஸ்டிக் வந்து வாட் யூ கேன் வேர் இஸ் திஸ் நியூட் லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக் எனக்கு ரீசென்ட் டேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து மேப்ளினோட சென்சேஷனல் ஐயோ! நான் ஆடுது ட்ரைபாடு. இந்த லிப்ஸ்டிக் வந்து நியூட் நுவான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷேடு. எனக்கே வந்து இது வந்து கொஞ்சம் அந்த பிங்க் டிண்ட் குடுக்குது. ஐ திங்க் டஸ்கே டார்க் இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு வந்து சூப்பரா நியூடா இருக்கும். சான்சஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். இது நெறைய பேர் வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் குடுத்துருக்கீங்க எனக்கு Instagramல வேர் பண்ணும்போது. இத போட்டுக்கிறேன். அழகா இருக்குல்ல. பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேட் இது. நவீன் அப்படியே கேமரால பார்த்து ஹாய் சொல்லிடு. Hello.
தெரியல. திஸ் இஸ் மை லிப் ஷேட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதான் இன்னைக்கு மேக்கப் முடிஞ்சு போச்சு. மெயின் மேக்கப். இதுக்கப்புறம் ஐலைனர், மஸ்காரா அந்த மாதிரி வைக்கிறது தான். ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு பிளானிங் டு கோ வித் சம் ஷிமாஸ். ஏன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப செட்டிலாக பண்ணியிருக்கேன்ல. ஆக்சுவலி 10 நிமிஷமா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அதுவே எனக்கு இப்போ தெரியுது. இதை முடிச்சு நம்ம பட்டு அன்பாக்சிங் வேறு பார்க்கணும். ஏதாவது ஒரு ஷேட் போடணுமே. இப்போ எனக்கு என்ன பண்ணுறது? ஓகே, எனக்கு இது வேணாம். நான் வேறு ஏதாவது ஐஷேடோ கலர் எடுத்துக்கிறேன். ஓகே. அவசரமா பண்ணல. இதை விட அவசரமா தான் பண்ணுவேன். கிளம்பும் போது நீங்கள் பொறுமையாக பார்க்கறதுனால நான் அப்படியே சைலண்டாக இதுவாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் உங்ககிட்ட டீசெண்டாக. ஸோ இது வந்து நைக்காவோட குவாட் பேலட். இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல இது பண்ண போகிறோம். தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு சின்ன ஒரு ஷைன் உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோதான். அது நல்லா பிடிச்சிருக்காது எனக்கு. ரொம்ப நாளாக ஐஷேடோ போடுறாலே இல்லை. ஆக்சுவலி நான் எது போட்டுட்டு இருந்தேன் இப்போ? ஆக்சுவலி இது ரெண்டுத்த கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எதோ தொட்டேன்னு. ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. நான் இதான் எடுத்திருக்கேன் போல. இந்த ஷேடு தொட்டிருக்கேன் போல. இதுன்னு சொல்லிட்டு இதை எடுத்திருக்கேன். ஐயோ, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கு. கவரேஜ் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. திட்டா ஆக்கல. எனக்கு சுத்தமாக தெரியாது. நாட் அன் ஐஷேடோ எக்ஸ்பர்ட் என்றால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. எடுத்து போட்டோமா கிளம்பினோமான்னு இருக்கிறதுக்கு வந்து இது எனக்கு ரொம்ப வாட்டமாக இருக்கு. இட் லுக் ஸோ குட் ஆல்சோ, நேச்சுரல் ஆல்சோ. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது லைட்டாக இங்கிலீஷ் பேசி போடுற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். அது வந்து தொலைச்சிருச்சு தெரியாமல். ஐயோ, இப்போ இந்த பக்கம் நான் தெரியாமல் எடுத்துட்டேன். பரவாயில்ல. ஐயோ, பார்த்தீங்களா? செம்ம பிக்மெண்ட்டாகவும் இருக்கும். One eternity later. அவ்வளோதான் வந்துச்சு. நான் ப்ராப்பராலாம் பிளெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு சில பேர் வந்து நீங்கள் சரியாக பண்ணலன்றீங்க. எனக்கு பண்ண தெரியாது. எனக்கு ஐம் ஜஸ்ட் லேர்னிங். அவ்வளோதான். எனக்கு கற்றுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஸோ அது எனக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணிட்டு போக எனக்கு பிடிச்சிருக்கு. அது ஒரு கன்றாவியாக இல்லாமல் ஓரளவு ஐ மேனேஜ் டு டூ இட் ஆஸ் மச் ஆஸ் குட் பாசிபிள். ஓகே, இப்போ லைட்டாக மஸ்காரா போட்டு போகிறேன். டைம் வேறு ஆயிடுச்சு. ஆக்சுவலி ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, கிணறுலாம் போட்டுட்ருக்கேன் நானும். ஐயோ, மஸ்காரா ஓகே ஃபைன். இந்த மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இது மட்டும் தான் இப்போதைக்கு நான் வச்சிருக்கேன். ஜஸ்ட் யூசிங் தி சலூன். ஏன் அப்படி ஆடுது ஃபோனு? என் கை நடுங்குதா இல்லை ஃபோன் ட்ரை பண்ண எடுத்தது இல்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐம் ஜஸ்ட் கோயிங் இட் வித். ஐயோ, அதுக்கு முன்னாடி ஐலாஷை வந்து நல்லா கர்ல் பண்ணிக்கிறேன். இந்த ஐலாஷ் கலர் வந்து நான் மினிசோவில் வாங்கியிருந்தேன். பட் நான் சிமிலராக இருக்கிறதோட லிங்க் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே. ரொம்ப நாளாக உழைக்கிது. ஆக்சுவலி சூப்பராக வாங்கி வச்சா நம்மளுக்கு நல்ல லைஃப் வருது. ஆனால் ரேட்டு செம்ம அஃபோர்டபுளாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன்ல, நவீனுக்கு வந்து இந்த தீரா பியூட்டிலேருந்து வாங்கி இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த சன்ஸ்கிரீன் வந்து நவீனுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இது குவிக்காக அப்சார்ப் ஆகிடுது. அதே டைம் வந்து ஒரு நல்ல மேட் ஃபினிஷ் இருக்குது. பட் என்ன போட்ட அடுத்த செகண்ட் வந்து மூஞ்சி லைட்டாக விளையாட்சாமல் இருக்குது. பட் ஒரு 5 minutes அதுவும் சரியாயிடுது. ஸோ ஃபார் மென் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால மென் அண்ட் விமன் ஆக்சுவலி யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் தான். யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் தான். பட் நான் சொல்கிறேன். ஸோ நீ மென்னுக்கு மட்டும் தான் சஜஸ்ட் பண்ண, கேர்ள்ஸ் பற்றி நீ பேச மாட்டேன். நான் பேச மாட்டேன். அதான் நீ பேசுறதுல. ஓகே, உங்களுக்கு ஆயில்ஸ்க்கு என்ன ட்ரை பண்ணலாம்? அப்போ ஐஷேடோ எப்படி இருக்கு சொல்லு. நல்லா இருக்கு. சிரிக்காத, நான் சொல்லுடா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கும்போது எதுக்கு? அப்போ செம்மையா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஐ லுக் ஃபன்னா இருந்துச்சு. தெரியுதான்னு சொல்லிட்டு நான் ஒரு போஸ்ட் கொடுத்தேன் பார்த்தீங்களா? காமெடி இருந்துச்சுல. ஐ ஃபெல்ட் இட் வெரி காமெடி. பட் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த லேஷ் நல்லா வந்து கேர்ள் ஆயிருக்கு. ஸோ நேச்சுரலாக இருக்கணும்னா வெறும் மஸ்கரா மட்டும் போட்டால் போதும். நான் வந்து ஐஷேடோ வந்து நீங்கள் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போடுறது எனக்கே சிரிப்பாக தான் இருக்கு. உங்களுக்கு சிரிப்பாக இருக்க சான்ஸ் இருக்கு. ஓகே, ஐ திங்க் ஐம் டன். லிப்ஸ்டிக் மஸ்காரா எல்லாம் ஓவர் போட்டு வைக்க போகிறது இல்லை. ஏன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் இண்டோ வெஸ்டர்ன் லுக் மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். திஸ் சர்வே லுக். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஐயோப்பா இந்த சேரை தூக்கி சுற்றிட்டு இருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ எனக்கு செருப்பு தான் கன்ஃபியூஷன். ஆக்சுவலி செருப்பு வந்து நான் வாங்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு கால் வீடியோ சீக்கிரம் வரும். இதை பற்றி ரொம்பலாம் காட்ட மாட்டேன். ஏன்னா சர்ப்ரைஸாக உங்களுக்கு கால் வீடியோ வரும். நான் இந்த ரெண்டு செருப்பு வச்சிருக்கேன். அந்த ரெண்டுல எது நான் போடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரை திஸ். இது ஐயோ, I don't think this is suiting me for this dress exactly. நல்லா தான் இருக்கு. ஆனால் எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. வெயிட் பண்ணுங்க, நவீனை கேட்டு வரேன். 2 hours later. ஸோ நவீனை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாச்சு. நவீனை வந்து இது செட் ஆகலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் இது போட போகிறது இல்லை. ஸோ அதனால இதுக்கு பதிலாக I'm going to wear something different. வேறு ரிசல்ட் எடுத்துருக்கேன். எனக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கு. பட் எதுக்கும் அது கன்ஃபார்ம் வித் நவீன் அண்ட் கம். 2 hours later. ஸோ அவ்வளோதான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நவீனும் வந்து இது ஆக்சுவலி செட் ஆகுதுன்னு தான் சொன்னாங்க. பட் என்னன்னா கலர் தான்.
ஸோ இந்த கலர் இல்லை, நான் வெளியே இருக்கிறது போட போகிறேன். ஐ மீன் செட் ஓகே கேன் ட்ரை திஸ் ஆல்சோ அப்படின்னு, பட் எனக்கு இது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ நான் வெளியே இருக்க செருப்பு தான் ஆக்சுவலி போட போகிறேன். இப்போ ஸ்டார்ட் வித் மினி அன்பாக்சிங். ஓகே, அப்படியே வந்திருக்கு இது, அப்படியே உங்ககிட்ட காமிச்சா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அதுக்காக தான். ஓகே, நான் ஃபஸ்ட்டு இந்த டப்பா ஓப்பன் பண்ணுறேன். ஒரு சில பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தான் போட்டிருந்தேன். காலைல தான் டெலிவரி கொடுத்துட்டு போனாங்க. நான் தூங்கிட்டு வேற நான் அசந்து அப்பதான் அங்கே வச்சிருக்கேண்ணா, அப்படியே அங்கே வச்சிருக்கேன் நானும் வளரிக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. டெலிவரி டக்கிட்டு அவர் ஆல்ரெடி வந்திருக்கிறதுனால அவர் பாட்டு கஷ்டப்பட்டார் போல. ஓகே, இது ஒன்று வந்திருக்கு. இது வந்து மேக்கப் ப்ரஷ் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வந்திருக்கு. இது வந்து எனக்கு சீரியஸாக வந்து அழுக்கு ப்ரஷ்ஷே நான் வந்து இவ்வளோ வச்சிருக்கேன். இது உள்ள இந்த மாதிரி இருக்கு. ஓகே, அண்ட் தென் இந்த ஆக்சுவல் ப்ரஷ் கிளீனர். இதில் நம்ம ஆக்சுவலி வந்து மேனுவல் கொடுத்துருக்காங்க உள்ள. இதில் தண்ணி ஊற்றிட்டு இப்படி வச்சுட்டு ப்ரஷ்ஷை இது உள்ளே வச்சுட்டா இப்படி இன்சர்ட் பண்ணி இப்படி வைக்கணும். ஓகேவா, இப்படி வச்சுட்டா நம்ம ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அது கூட நம்ம வந்து ஏதாவது மைசலா வாட்டரோ இல்லை டிட்டர்ஜென்ட் லிக்விட் அந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் லிக்விடுங்கிற ஃபேஸ் வாஷஸ் அந்த மாதிரி வச்சு நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து சீரியஸாக மேக்கப் ப்ரஷ் க்ளீன் பண்ணுறது டைம் இல்லை. அது இப்போ ரெகுலராக வேற போடுறோன்னா, ஸோ அந்த ஒரு இதுக்காக தான். இது இந்த மாதிரி லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் சுற்றிக்கிட்டே இருக்குது. என்னடா இது, எனக்கு தெரிஞ்சு நான் இதை ஏதாவது சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி இருக்குது, இது சுற்றிக்கிட்டே இருக்குது. இல்லை இது ப்ரோ சும்மா மூடி மாதிரி மட்டும் வருமானு தெரியல. ஸோ இதுதான் ஐ காட். இதுக்கு பவர் பட்டன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இது கிட்டத்தட்ட 900 சம்திங். சாரி 900 சம்திங் வந்தது. எப்படி இருக்கு நான் ட்ரை பண்ணிட்டு ஷார்ட்ஸாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு நான் இதை வந்து உங்களுக்கு சும்மா லிங்க் மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் ஆட் போட்டு வச்சுக்கோங்க. ரிவ்யூஸ் வந்ததுக்கப்புறமா யூ கேன் பர்ச்சேஸ் இட். இப்போதைக்கு நான் அப்படியே இந்த டப்பாக்குள்ளேயே போட்டு அப்படியே இங்கே ஓரமாக வச்சிடுறேன். வில் ஓப்பன் த நெக்ஸ்ட் பார்சல். ஓகே, அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஐ திங்க் ரோல் ஆன்னு நினைக்கிறியா, ரோல் ஆன் டியோட். நான் ஒன்று கேட்டால் வேற ஒன்று அனுப்பிச்சு வச்சிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இது வந்திருக்கு. நான் வந்து குக்கும்பர் ஃப்ளேவர் ஆர்டர் போட்டிருந்தேன், பட் இதான் வந்திருக்கு. பட் ஐ வில் see how it is. எக்ஸ்பைரி 2026 அதெல்லாம் போட்டுருவாங்க. இது வந்து ரோல் ஆன் டியோட்ரண்ட் அப்படின்னு. ஓகே, இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். அழகாக கேப் வேறு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் நைஸ். ஸ்மெல் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ நான் ரிட்டர்ன் போட சான்ஸ் இல்லை, பட் ஸ்மெல் இஸ் ஸோ குட். கேட்டதை விட வேற ஒன்று வந்திருக்கு. இது நம்ம வந்து அண்ட்ராமில் வச்சு இது பண்ணிக்கலாம். இது ஆன்டி பெர்சன்ட் ஏதோ போட்டிருக்கு, எனக்கு சொல்ல தெரியல அது. அதெல்லாம் போட்டிருக்கு. இட்ஸ் ஸோ குட் ஆக்சுவலி. பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. மேலே இந்த குட்டி மூடி வேற கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஸோ கன்வீனியன்ட் டு யூஸில். ஆனால் இதை நான் போட மாட்டேன் மோஸ்ட்டாக. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கேன். நான் இதை போடல. இப்போதைக்கு நான் இதை போட்டு வைக்கிறேன். நான் சும்மா இதை ட்ரை பண்ண போகிறேன். இப்போ டக்குன்னு ட்ரை பண்ணலாம். டக்குன்னு ட்ரை பண்ணிக்கிறேன். ஓ, இது ஆக்சுவலி நல்ல ஒரு மேட் ஃபினிஷ், ஒரு மோசி டெக்ஸ்டர்ல இருக்கு. அதனால தான் எனக்கு அப்படியே ஆற மாதிரி தெரியல. ஆர்வமாச்சு. இது நம்ம என்ன பண்ணணும்னா முடிச்சு பெட்டர் யூ கேன் வைப் இட் அண்ட் யூஸ் இட். ஓகே, சும்மா டேக் சம் காட்டன் பேட் அப்படியே வச்சு நல்லா தேய்ச்சிட்டு க்ளீன் இட் அண்ட் தென் க்ளோஸ் இட் அண்ட் யூஸ். அப்படி தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதான் வந்திருக்கு. நான் வேற ஒன்று கேட்டேன், வேற ஒன்று வந்திருக்கு. பட் தட்ஸ் ஃபைன். ஏன்னா இட்ஸ் குட். நான் ரேட் மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்தப்ப ரேட் இது அதை விட அதிகமாக இருந்ததுன்னா விட்டுருவேன். ஸோ கம்மியாக இருந்ததுன்னா ஐ ஹாவ் டு டாக் டு த அமேசான் கஸ்டமர் கேர்னு நினைக்கிறேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. That's it for today. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் இருக்கு, கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் bye from both of us.